நீ கவனமா கேளு, அப்படியும் பேசாத. நான் அப்படியும் பேச மாட்டேன். என்ன அக்கா தங்கச்சோட பிறந்தவன். நான் கூட செல்வராஜை பத்தி சொல்றேன். அப்பதான் அவங்க தம்பியா இருக்குமா, அவங்க பையனா இருக்குமா? போகும்போது நீ கீழே உள்ள கை விட்டு காட்டுறானே. கேளு கேட்டு இடு படிச்சு செத்து போயிருவேன். ஜடுப்பு பேச்சு பேச்சு இடுப்பு பேரு அக்கிரமக்காரன், அநியாயக்காரன். அக்கிரமக்காரன், அநியாயக்காரன். கோயிலோட தப்பு தண்டை பேசக்கூடாதா? குறைந்தாட்டு பாக்குற பாரு. இரு, ஆனா பிறந்த அப்பமாரிகளே, பெண்ணா பிறந்த தாய்மார்களே, தவறு இருந்தா என்ன கேளு. எப்படி? 10 லட்சம் 20 லட்சம் சாமி கும்பிட. ஆமா. கும்பிட்டு வீட்டுக்கல்ல போகணும். ஆமா. எது கோயிலுக்கு சுத்துறாங்க சொல்லி பார்க்கலாம். அவங்க இறக்கமெல்லாம் போகட்டும். இல்லையா, அப்பேற்பட்ட கோவலத்துல என்னடா காய்? என்ன காய் காய்கறி? என்ன காய்? குஞ்சகாய். குஞ்சகாய்னா துண்ணியாக வச்சிருப்பாங்க. அத பார்த்து பொண்ணு மாப்பிள்ளை பழவிட்டு முதல் இரவு விட்டா பொண்ணு மாப்பிள்ளை 4 குழந்தை பார்த்தா 4 வரி சேரும். இன்னும் பெரிய கோபுரம் கட்டலான்னு தான் பெரியவங்களா கட்டுறாங்க. அக்குன்னு பேசக்கூடாதுங்க. நீ யார் என்னன்னு சொல்லு. தெரியாத பெரிய அந்த கோபுரம். தொந்தரவு பண்ற ஆங்காரமா தெரியுதா? அனுத்துல உன் பேரு சிவகாமின்னு சொல்றியே. இந்த சிவகாமியை பெற்றெடுத்த தாய் வந்தா யாரு? அன்னைய பிதாவும் வைக்கிற பேச தாண்டா ஒருத்தர் மிச்சப்பட்டுச்சா? ஏற்கனவே நான் பங்கப்பட்டு போய் வந்திருக்கிறோம்னால என் மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. இருந்தாலும் வச்சா என்ன, பெரிய மனுஷன் தானே. பெரிய மனுஷன் தான் கூட கூட்டிட்டு போய் என்ன பண்ணிட்டு வந்த தெரியுமா? அது எப்ப மறக்கிறது இல்ல. கூட்டிட்டு போய் என்ன பம்பாயில 300 ரூபாய் கொடுத்து பாப்பா. சாதாரண வேற உச்சாரங்கிறான்னு நினைப்பாரு. நான் இல்லன்னா எங்க அடி வாங்கிட்டு எப்படி சின்ன பாட்டு வந்துருப்பானுக்கிறேன். நான் கையை பிடிச்சி சேவையில மறைச்சே கூட்டிட்டு வந்துட்டேன். இந்த சீரான சபையிலே என்னை சிவகாமி என்று கூப்பிடுவாங்க. உன்னை பெற்ற தாய் தந்தை யாரம்மா? என்னை 10 மாதத்துக்கு வந்து மறுபடி தெரியாத கல்ல தொழில் அடிக்க இந்த தொந்தி வயிறு கொடுங்க என்ன பெற்றாங்களே என் தாய். என் தாய் பெயர் என்ன தெரியுமா? பாடி
பெயர் சுந்தரேசன். சுந்தரேசனுக்கும் சோம்பவேலிக்கு பிறந்த ஒரு பெயர் என் பெயர் நாளைக்கு கட்டு விட்டு பார்த்துக்கோ. என்னையா பண்ணிவிட்டேன்? கொண்டு போய் கையில தேடி காட்டுறேன். எங்களுக்காக மரியாதை கொடுக்குறேன். இல்லைன்னா கேட்ட கேள்வி நாய் தண்ணி குடிக்காத போயிடும். எங்கடா கையை கொண்டு போய் வைக்கிற? நானுமில்ல ஏழுமில்ல வெக்கமில்ல ரோசம் சாவரத்து போயிடுல எங்கிட்ட நாலு போட கொடுக்கலாம். சொல்லுப்பா. நானும் அவன் எடுத்துருக்குது வெக்க வச்சிருந்து கொஞ்சம் தவறு தூக்கு போட்டு சாவரத்துல என்ன அப்படி முடிக்கிறேன்? எத்து போயிருவாயா ஒரு ஆஜ் ஒண்ணு வச்சுக்கிட்டு என்னன்னு என்னடா சொல்லுங்க பயன்பட்டான் சார். அது மாதிரி சொல்லு. இந்த பொம்பளை கேள்வி வாங்க செத்து போயிருவா கொண்டலே மடிக்க ஒரு ஆச்சு இருக்குது. இந்த ஆச்சு வச்சுக்கிட்டு இல்ல அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன் தாக்கத்துல ஆளு என்ன பண்ணி புரியா? அம்மா பாக்கிக்கு பொண்ணு 2 பிரான்ஸ் போயிருந்தா நான் என்ன உட்காந்துக்கிட்டு பேசி அடி வாங்கிட்டு செத்து போயிருந்தா ஒரு ஆட்சி வச்சுக்கிட்டு ஆட்சி வச்சுக்கிட்டு செத்தா சுருக்கு போய் சேர முடியாது சார். ஒரு மனிதன் ஆட்சி வச்சுக்கிட்டு செத்தா சுருக்கு அம்மா உன்னை செத்து போயிருவேன். நான் செத்து போயிட்டேன்னா வெத்தலை கித்தலை வச்சு மென்னுக்கு வாங்கி வச்சு கட்டுப்பிட்டீங்க. முத உங்க செட்டு குழல் ஊதாத கூட்டிட்டு கச்சுப்பு கச்சுப்பு வச்சு மென்னு கட்டுனீங்க. நான் செத்து போனதும் கோத்துக்குள்ள கூட்டிட்டு போயிருவேன். ஐயோ பணம் போட்டு பால் ஊதினீங்கள கூட உங்க சமையே சுத்திக்கிட்டு போய் நான் உங்க சமா பக்கம் வராது இருப்பதா இருந்தா நான் செத்த உடனே தூக்கிட்டு போய் சேர மேல உட்கார வச்சதோ கூத்து போடல. அவங்க கூத்தியா புண்டியா வயல் கட்டி கொடுக்குறாங்க. நான் இதுக்குமே வரவே மாட்டேன். ஏன் அதை மட்டும் கேக்குறேன்னு கேளு. அன்னைக்கு உன் வெடிக்க உட்காந்துக்கிட்டீங்க அதை பார்த்ததுல இருந்து அதுவே இப்படியா வாய் மாதிரி வச்சு கட்டி விட்டுருங்க. நான் காதல விட்டுக்கிட்டு இருக்கிறேன். நான் தான் இவனுக்கு செத்து போயிடுறேன். ராஜ வட்டிட்டு செத்தா தெருக்கும் போய் சேர முடியுமா? எங்க போய் நாய் கட்ட பாரு. நான் வந்தா தான் உனக்கு இறச்சி போச்சு. அம்மா சொல்லுமா உண்மை பேசுறேன். யாரு எங்கேயும் போகாத ராட்டம் வாய் பேசாத பூச்சி மல்லாம் போய் சின்ன பாட்டிட்டு வராத ராட்டம். ஏமா 1 லட்சம் ரூபாய் ஒரு மோதலே போச்சு. என்னத்துக்கு என் முந்தாடி சிலையில் மட்டும் உன்னை மறைச்சிட்டு வரேன்னா சொல்லுமா தெரியல. தாயாரு உன் தந்தையார் யாரு? யார் உள்ளது சொல்றாங்கன்னு உள்ளது சொன்னா உடம்பெல்லாம் நோமா. சொல்லமா பூஜை உன் தாய் தந்தை என் தாய் தந்தை சோமகவல்லி சுந்தரேசன் எங்க அப்பா. உன் பேரு சிவகாமி. ஆமா நீ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் கேக்குற? எக்கே ஆட்டாயா? ஆனா அரிது அரிது இந்த மண்ணிலே ஆணு நீட்டு பெண்ணா பிறப்பது ரொம்ப மிக அரிது. அப்படி பெண்ணா பிறந்த பிறகு அந்த பெண்ணை ஒருத்தருக்கு கல்யாணம் செய்து கொடுப்பது பெற்றவருடைய கடமை. ஆமா இல்லைன்னா ஊர்ல கட்டு பேர் வாங்கி கொடுவோம். அந்த கடமை தவறாத ஒருத்தருக்கு கல்யாணம் செய்து கொடுக்குறாங்க. எனக்கு கல்யாணம் செய்யறாங்க சொல்லு பாக்குறாங்க. பொண்டாட்டி புருஷன் கூடி கலந்து ஒரு குழந்தை உறுப்புந்தியானா நம்ம பேரை சொல்லுவோம். கூடி கலக்கிறதுலே தங்குற என்ன 2011 நேத்திரப்படுத்த சிவன் கங்காதேவி கூத்தியால சிறையில் சிறுத்தல் வச்சுக்கிட்டு யார் அந்த சிறுமந்த கண்ணை மாமியால போகல மத்தல அடிப்படல. அதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு பெண்ணா பிறந்தா குடுத்த இடத்துல இருந்து வாழணுமா. அப்படி குடுத்த இடத்துல இருந்து வாழ்ந்தா அந்த பொண்ணு பிறந்த இடத்துக்கு தான் போய் சேருமா. 1 கோடி பொண்ணையும் பேர் வாங்கணுமா. ஒரு பெண்ணால 2 வீட்டுக்கு நல்ல பேர் வரணும். வீட்டுக்காரி மாதிரி பேர் வாங்கணுமாயா? எப்படி
எப்படின்னு கேக்குறேன். தானத்திலே சேர்ந்தது எத்தனை தானம்? எத்தனையா இருக்கு? 32 தானம்னு சொல்லுவாங்க. அது 32 தானம் தான் தானத்திலேயே சிறந்தது பெரிய தானம். பெரிய தானம். எங்க வீட்டுக்காரர் இன்னொரு தானம் நல்ல தானம் செஞ்சுக்கிறான். அடியாயா என்ன தானம்? எல்லாத்துக்கும் புண்ட தானம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறான். இப்படி ஏன் விளக்க மாத்தி வைக்க கூடாது? ஏன் யாயாவது விளக்க மாத்தி? கல்யாணம் ஆயிடுச்சா? என்னை கல்யாணம் செய்தவர் யார்? அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா? சொல்றேன். மன்னவருடைய பேர் என்னம்மா? பட்டணமா பட்டணம். தென்மதுரை பட்டணம். அந்த தென்மதுரை சீமையில சீரோடு வாழ்ந்திருக்கக்கூடிய சிவராஜ மன்னன் என்னை திருமணம் செய்தார். அப்படி சிவராஜனை திருமணத்தை செய்து அப்படி பண்ணிட்டு குழந்தைங்க ஐயா பள்ளிக்கூடத்துல அந்த பையன் மேடம் அப்படின்னவா கட்டுக்கிறாங்க பெரிய குட்டி என்னவா கட்டுக்கிறாங்க. நான் கல்யாணம் செய்த பிறகு எனக்கு ஆத்துக்கு ஒண்ணு அழகுக்கு ஒண்ணு. என்னையா 2 பெண் குழந்தை. 2 பொட்டு மலை கேக்குதா? அவங்க பேரு பேரா? நான் வச்ச பேர் மாதிரி யாருக்கும் இந்த பொருத்தம் கிடைக்காது. அப்பேற்பட்ட பேர் என்னையா? எங்க சிவனுடைய கோத்திரத்துல பிறந்து சிறியனங்க பெரியனங்க 2 கல்யாணம் இல்லையா? இல்லடி. ஆமா பெரியனங்க பெரியனங்க. வீட்டுக்கு வேலைக்கு வருதா? ஏன் பொட்டுப்பல் இருக்கிற இடத்துல ஒரு ஆம்பளை வாலிபை எதுக்கு வேலைக்கு பாருங்கிற? வராத மரியாதை சரி 2 பொட்டு பிள்ளைங்க வச்சுக்கிற. அவன் கூட்டுக்காரன் என்ன ஆனாரு? ஐயோ அது ஏண்டி கேக்குறேன்? இன்ன வரைக்கும் கேட்டேன். எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னேன். உன் புருஷன் எங்கன்னு கேட்கும் போது மட்டும் என் உள்ளமெல்லாம் கல்லடி பட்ட கண்ணாடி போல கிடைக்குதடி. கண்ணாடி போல கிடைக்குது.
நான் திருமணத்தும் செய்து சிறியனங்க பெரியனங்கை ரெண்டு குழந்தை பெற்றெடுத்து அது பல பருவம் வரத்துக்குள்ள என்னுடைய கணவர் என்னை விட்டு மாண்டு மடிந்து போய்விட்டாரே மாண்டு மடிந்து போய்விட்டார். அந்த மக்களை எப்படி வளர்த்துற? அவர் மாண்டு மடிந்து போன பிறகு உனக்கு என்ன நான் எப்படி எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கின்றேன். நான் என்ன நிலையில் இருக்கிறேன் தெரியுமா? என்ன தொழில் செஞ்சு எப்படி வளர்த்துற? அம்மா பொட்டில் இருந்த பூவில் இருந்த நம்மளுடைய விருத்தாந்தரத்தை சொல்லிக் கொண்டே போனான். இன்று முடியாது, இன்றும் போதாது, நாளையும் போகாது. அதனால என்னுடைய கணவர் நான் சின்ன வயதா என் குழந்தைகளுக்கு சின்ன வயசா இருக்கும் போதே மாண்டம் அடைந்து விட்டார். அவர் செத்த பிறகு இந்த குழந்தைகளை வச்சு நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் தெரியும்? என்ன தொழில் செஞ்சு காப்பாத்துறேன்? நாங்க செம்படவர் சரித்திரம். செம்படவர் குளம். அந்த செம்படவர் குளத்துல பிறந்து அந்த சிவனுக்கு வேண்டிய பூஜை செய்வோம். அந்த சிவனுக்கு வேண்டிய பூஜையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் எப்படி செய்வோம், எப்படி எல்லாம் செய்து விட்டு நான் என்ன தொழில் செய்கிறேன் தெரியுமா? நான் எப்படி கடவுளை வேண்டுவேன் தெரியுமா?
கோலம் போட்டு அந்த சிவனுக்கு பூஜை செய்வேன் நாள்தோறும். சரி. அப்படி பூஜையை முடித்து குளத்துல குளித்து நீராடி விட்டு நான் செய்யும் தொழிலே தெய்வம். எனக்கு செய்யும் தொழிலே என்ன மாதிரி தொழில் செய்யற? நான் செய்யக்கூடிய தொழில் என்ன தெரியுமா? குளக்கரை செல்வேன். ஆமா. சிந்தனை சிந்த மீனெல்லாம் பெருக்குவேன். இப்படி மீன் வாங்குவேன். பெருக்கி விட்டு மக்களை காப்பாத்துறியா? ஆமா, மீன் வியாபாரம் செய்யற வழக்கம். ஏழையா? ரொம்ப ரொம்ப ஏழை. என்ன பண்ண சிந்தனை சிந்த மீன் எல்லாம் பெருக்கிட்டு வந்து அதை வித்து விட்டு 4 பணத்துக்கு மக்களுக்கு அசிக்க என் புருஷன் செத்த நாள் இருந்தேன். செத்தாரு சொல்லவும் முடியல, சொல்லாம இருக்கவும் முடியல. சரி, பிள்ளைங்க யாரு? சிறியனங்க பெரியனங்க. சரி. அப்படி 2 பெண் குழந்தையும் வைத்து நான் மீன் வியாபாரம் செய்யக்கூடிய வழக்கம். சரி. ரொம்ப ரொம்ப ஏழை. இந்த ஏழைக்காக உங்க பேரு? பழனிமா வசந்தா சகோதரிகள் அன்பளிப்பு செய்திருக்கிறார். ஒரு தர்மம் கொடுத்தார், மறு தர்மம் மழை போல வளருமா, விதைத்தால் தான் அந்த பொருள் விளையுமா. அது போல அன்பளிப்பு செய்திருக்கிறார். கொடுத்திருக்கக்கூடிய பணம் கொடைவள்ளல் ரங்கநாதன் சன்னதி எப்படி வாங்கி வளருதோ அது போல வளர்ந்திருக்க வேண்டும். வணக்கம். வந்த விஷயம் எதுக்கம்மா? ஆனா என் பிள்ளைகளை 2 பேர்த்தையும் கூப்பிடணும். ஆமா, அப்படி கூப்பிட்டு அதுங்களுக்கு தகுந்த புத்திமதியை சொல்லி நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கண் குளிர பார்க்கணும். என்னுடைய ஆசை. வயசுக்கு வந்த பிள்ளைகளும் வீட்டுல நிறுத்தக்கூடாது. விஷயம் தெரியுமா? அதுக்கு வயசுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. எவ்வளவு? ஒரு பொண்ணு வயசுக்கு வந்து 18 வருஷம் ஆகுது. இன்னொரு பொண்ணு வயசுக்கு வந்து 21 வருஷம் ஆகுது. அது வெளியில சொல்ல முடியாது. வர்றாங்களா? யாராவது வந்தா நல்ல இடத்த வந்தா இது கேக்குறாங்க ஜாதகத்தை. ஆமா, இந்த ஜாதகம் வயசுக்கு வந்தது என்னன்னு அர்த்தம்? அது உனக்கு எனக்கு மட்டும் கேட்கணும். சரி, வேற யாருக்கும் கழிப்படாது. இந்த அர்த்தம் அந்த பொண்ணு வயசுக்கு வந்தது, பொண்ணு வயசுக்கு வந்தது கேட்டுங்க. கருவாய்க்கு வந்தது அந்த நட்சத்திரம். ஆறு வந்து ஜாதகத்தை கேக்குறாங்க. ஜாதகம் ஊடு பத்திக்கிட்டு எடுத்து போச்சுன்னு சொல்லி இருக்கிறேன். அந்த ஜாதகம் கேட்கும் போது ஜாதகத்தையே சில வாழ்க்கை கெடுக்கிறது. அதனால நான் இப்படி சொல்லிட்டேன். நாங்க ஏழை குடும்பம், கரும்பு சோவை போட்டு மேய்ஞ்சு குடியிருந்தோம். யாரா ஒருத்தர் தடத்துல போறீங்க வீடி சுடிச்சுட்டு நெருப்பு சிறுத்திரி போட்டு போனாங்க, பத்தி எரிஞ்சு போச்சு. சரி, அப்ப சிறியனுக்கு பெரியனை கூப்பிடலாம். அதனால இப்படி சொல்லிடுற யாருக்கையாவது கேட்டா இந்த விஷயம் நம்மளால போகணும். இந்த விஷயம் ஆறுவட்டிக்கு வர மாட்டாங்க. நம்மளால போட்டோம். ஒரு பொண்ணு வாழ்க்கையை நல்லா செலுத்தணும். 1000 பொய்ய சொல்லி கூட ஒரு வாழ்க்கை பொண்ணு கல்யாணம் திரும்ப வைக்கணும். அதனால என் 2 பிள்ளைங்களுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணணும். உங்க அம்மா சிவகாமி கூப்பிட்டான்னு பெரியனங்க 2 பேர்த்து கூட்டிட்டு அதாவது அரிசவர்கள் அன்பளிப்பு
இருக்கிறார் என்ன சுகமாக படிக்கக்கூடிய கல்வியோ இருக்கக்கூடிய இருப்பிடமோ செல்லும் அழைப்பாதுகளோ என்று சுகமாக இருக்க அம்மனை வேண்டும் வணக்கம். சிவகாமி அம்மன் தன்னுடைய மகளை சிறியா நகை அழைக்க சிறியா நகை